ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 180 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,875 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 595 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 84,466 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 136 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 58,274 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 36,855 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 738 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்க்கும்போது 402 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 53,255 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா 1,750 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 5,127 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 3,102 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 58,689 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரெவன்யூ ஃப்ரம் இந்தியன் மார்க்கெட்டு 34,787 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 8,654 கோடியாக இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் 25% மார்ஜின் இருக்குது. க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 8% குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெலிவரி 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் டெலிவரிஸும் ரைஸ் ஆயிருக்கு. நெதர்லாண்ட் மார்க்கெட் 1,551 மில்லியன் யூரோவாக இருக்குது ரெவன்யூ. எபிட்டா 92 மில்லியன் யூரோ. அது மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 1.67 மில்லியன் டன்ஸாக இருக்குது. ஸோ நெதர்லாண்ட் மார்க்கெட்டும் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க. யூகே மார்க்கெட்டு 505 மில்லியன் யூரோ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் எபிட்டா 66 மில்லியன் லாஸ்ட்டில் போய் இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அடி தான் விழுந்திருக்கு. டெலிவரி 0.57 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இங்கே மார்ஜினலி லோவராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க யூகே மார்க்கெட்டு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட்டா 9,106 கோடியாக இருக்குது. 46% ஆனுவல் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்குது. எபிட்டா மார்ஜின் 145 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 16% இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பிஃபோர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டிவிடெண்ட், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிவிடெண்ட் அதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ 7,000 கோடியாக இருந்திருக்கு. அது இல்லாமல் கம்பெனி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 3,250 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு கிராஸ் டெப்ட்டு 3,300 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் மட்டும் 95,643 கோடியாக இருக்குது கடன். அது இல்லாமல் டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேக் ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் டாடா ப்ளூஸ்கோப் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் அந்த பிஸ்னஸை வாங்குறாங்க. டாடா ப்ளூஸ்கோப் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெடை வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்ததுன்னா ப்ளூஸ்கோப் ஸ்டீல் ஏஷியா ஹோல்டிங்ஸ் அவங்கள்ட்ட 1,100 கோடிக்கு வாங்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது 50:50 அந்த ஜாயின்ட் வெஞ்சூர் பேசிஸில் தான் இதை பண்ணுறாங்க. அது இல்லாமல் டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 178 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1.5% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. இது டாடா ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா 35.7% ஸ்டேக் ஆட்காக் இன்கிராம் ஹோல்டிங்ஸில் $226 மில்லியன் டீலுக்கு பார்த்தீங்கன்னா அதை வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்யூசிஷன். அதோட வேல்யூ $4 பில்லியன் கிட்ட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 135 இயர் ஓல்டு கம்பெனி, சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. இது நாட்கோ ஃபார்மா பண்ண ஒரு ஒண்டர்ஃபுல் அப்டேட். நெக்ஸ்ட் இன்னைக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆச்சு. 28% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 280 தான் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் பரவாயில்ல, ஒரு 50 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா அடிஷனலாக தான் லிஸ்ட் ஆயிருக்கு. 335 ரூபா கிட்ட போச்சு. கடைசியில் க்ளோசிங் எந்த ரேஞ்சுன்னு தெரில. 330 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்கல. பட் லிஸ்டிங் ஒரு 28% ப்ரீமியமில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ என்னோட நண்பர் ஒருத்தர் வாங்கினார், என்னோட ஃப்ரெண்டு. அவரும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொன்னார். ஏன்னா அவர் 600 இருக்கும்போது டாடா மோட்டார்ஸ் வாங்கினார். ரீசென்ட்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினார், ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அது பர்சனல் வெஹிக்கிள் 400 இருக்குது. இது இப்போ 335 மேலே இருக்குன்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ருபீஸ் வச்சு அவருக்கு லாபம் தான். ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அசோக் லேலண்டோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 771 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளாட்டாக இருக்குது. ரெவன்யூ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9,588 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ₹1 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 14.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 12% ஆட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வால்யூம்ஸ் பார்க்கும்போது 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த Q2ல. ஆக்சுவலி 26,307 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்திருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. எல்சிவி செக்மெண்ட் 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இயர் பேசிஸில். ஸோ ₹1 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் ₹1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 11 முன்னாடி
அந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 18. ஸோ இது வந்து அசோக் லைலாண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அசோக் லைலாண்டில் இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1018 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8531 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1503 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 200 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 14.6% இருக்குது. பரவாயில்ல, இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, $4.50. நவம்பர் 27 பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 முன்னாடி அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நவம்பர் 18 ரெக்கார்ட் டேட்டு. வால்யூம் க்ரோத் வந்து 10.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்கரேட்டிவ் பிஸ்னஸில் 6% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்குது இந்த குவார்ட்டரில். அது இல்லாமல் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் சேல்ஸ் 10% வளர்ந்துருக்கு, 846 கோடியாக இருக்குது. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் சேல்ஸு 10.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாத் ஃபிட்டிங்ஸ் பிஸ்னஸ் 4.7% ட்ராப் ஆயிருக்கு சேல்ஸில் இந்த குவார்ட்டரில். கிச்சன் பிஸ்னஸ் 7.2% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு பார்க்கும்போது இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஹோம் டீக்கர் போர்ட்ஃபோலியோ அது வந்து எங்களோட சப்சிடரி செக்மெண்ட்டில் வருது. ஒயிட் டீக் சேல்ஸு 15.2% ஆனுவலி சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. வெதர் சீல் அந்த செக்மெண்ட் வந்து 56.9% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செக்மெண்ட்டில். இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் செக்மெண்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிபிஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வருது. 10.2% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த செக்மெண்ட்டில் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 25 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் 6% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 2832 கோடிக்கு. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்ஃபோ எட்ஜோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சொந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 5.44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ஷனல் கெயின்ஸ் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 349 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 746 கோடியாக இருக்குது, 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 268 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 35.9% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 38.3%லேருந்து 35.9% குறைஞ்சிருக்கு. இன்ஃபோஎட்ஜோட பில்லிங்ஸ் பார்க்கும்போது 729 கோடியாக இருக்குது, 12.1% இயர் பேசிஸில் வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. $2.40 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 21 ரெக்கார்ட் டேட். டிசம்பர் 5 பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ஃபோஎட்ஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 1669 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ரெவன்யூ பார்க்கும்போது 6629 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்கம் 15.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7516 கோடி. எபிட்டா பார்த்தீங்கன்னா 5% டிக்ளைன் ஆயிருக்கு, 1558 கோடியாக இருக்குது. மார்ஜின் 23.5% இருக்குது. மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்குது ஆக்சுவலி இயர் ஆன் பேசிஸில். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 11,448 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில். இந்த ஷேர் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ரீசென்ட்லி தான் இவங்க அமெரிக்காவை சேர்ந்த அந்த ஜி ஏரோஸ்பேஸ் அவங்களோட 113 ஜெட் இன்ஜின்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு அந்த தேஜாஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம் அதில் வந்து ஒரு டீல் சைன் பண்ணாங்க. ரீசென்ட்லி தான் 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷேர் பார்க்கும்போது லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஒரு 2% கெயினாக இருக்குது. அது இல்லாமல் பார்க்கும்போது 2025 பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 14% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் கோடி கிட்ட மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. 4740 இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து HFCL இந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிள் மேக்கர் கம்பெனியில் 0.5% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. 0.5% ஸ்டேக்கு 74.9 லேக் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. 78.45 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு 58.8 crores பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வருது. ஸோ இது வந்து HFCL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹொனாசா கன்சியூமரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 39 கோடி பண்ணியிருக்கிறாங்க. கோச் காமர்ஸில் வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. ரெவன்யூ 539 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 16.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 48 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் 8.8% இருக்குது. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது இது வந்து ஹொனாசா கன்சியூமர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இந்த கம்பெனிலாம் பெருசாக நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. தெர்மேக்ஸ் லிமிடெட் அந்த ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 4% விழுந்திருந்த மார்க்கெட்டில். ரீசன் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 39% அடி 119 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 5.4% காலி 2479 கோடி. எபிட்டாவும் 38% விழுந்திருக்கு, 171 கோடியாக இருக்குது. மார்ஜினும் 10.6%லேருந்து 6.9% குறைஞ்சிடுச்சு. இவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோ எடுத்து பார்க்கும்போது Q2ல இந்த குவார்ட்டரில் 3551 கோடி, ஆர்டர் புக் 12300 கோடியாக இருக்குது. எரனர் பேஸில் ரெண்டுமே 6% இன்க்ரீஸாக இருக்குது. இது வந்து தெர்மேக்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
ஸ்பைஸ் ஜெட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் லாஸ் 621 கோடி நெட் லாஸ். ரெவன்யூவும் 13% விழுந்திருக்கு. 792 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ் ப்ளஸ் ரெவன்யூவும் காலி. அது இல்லாமல் 120 கோடிக்கு ஏதோ ஃப்ளீட் அண்டு கிரவுண்டட் ஃப்ளீட் அண்ட் எக்ஸ்பென்சஸுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் சர்வீஸுக்கு ஒரு 30 கோடி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ் மேக்கிங் இப்போதைக்கு எல்லாம் இது பக்கம் நம்மளால் போகக்கூட முடியாது. இர்கான் இன்டர்நேஷனலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 33% காலியாக இருக்குது. 136 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 205 கோடியாக இருந்திருக்கு. ரெவன்யூவும் பார்க்கும்போது 19.2% விழுந்திருக்கு. 1976 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் 29% காலி 141 கோடியாக இருக்குது. மார்ஜினும் 8.2%லேருந்து 7.2% குறைஞ்சிருக்கு. தீபக் நைட்ரேட்டோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 38.9% காலி 118 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 6.4% விழுந்திருக்கு. 1901 கோடியாக இருக்குது. எபிட்டா 204 கோடியாக இருக்குது. இதுவும் 31.3% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் 14.6%லேருந்து 10.7% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்ஸுமே மொக்கையாக இருக்குது. தீபக் நைட்ரேட்டும் இர்கான் இன்டர்நேஷனலும். நெக்ஸ்ட்டு வெல்சம் லிவிங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 93% காலி 13 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 2441 கோடியாக இருக்குது. 15% காலி. சீக்வன்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எபிட்டா பார்க்கும்போது 57% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 183 கோடி. மார்ஜின் 610 பேசிஸ் பாயிண்ட் டவுன் 6.3% இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்சம் லிவிங் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்திரபாசா கேஸ் லிமிட்டடோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் பேஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 372 கோடி. ரெவன்யூ 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4022 கோடி. எபிட்டா 13.6% விழுந்திருக்கு. 442 கோடியாக இருக்குது. மார்ஜின் பார்க்கும்போது 13.1%லேருந்து 11% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.